நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக வரும் 4ஆம் தேதி மதிமுகவுடன் ஆலோசனை நடைபெற இருக்கும் நிலையில் இப்படி ஒரு தகவல் கிட்டியிருக்கிறது. திருச்சி தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கக்கூடும் என்கிற தகவல் கசிந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக வரும் 4ஆம் தேதி மதிமுகவுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறது திமுக. இந்த நிலையில் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதியை ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு கணிந்திருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்போ திருச்சியில எந்த கட்சியைச் சேர்ந்தவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறார்? திருச்சியை மதிமுகவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு யோசனை இருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம்? மணிமாறன், திருச்சி பாத்தீங்கன்னா வைகோடைய மகன் துரை வையாபுரிக்கு கொடுப்பதற்கு திமுக தயாராக இருப்பதாக தான் தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்கான பணிகள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா துரை வைகோ அவர்கள் திருச்சியில் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. வரக்கூடிய 4ஆம் தேதி மாலை அண்ணாதிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழு TR பாலு தலைமையிலான குழுவுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இருந்தாலும் கூட ஏற்கனவே இந்த உடன்பாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த 2019 MP தேர்தலின் போது ஈரோடு கணேசமூர்த்திக்கு மதிமுக சார்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று ஈரோடு MP-யாக தற்போது இருக்கிறார். அவர் தற்போது ஈரோடு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக திருச்சி நாடாளுமன்றத்தை கொடுக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரை கடந்த முறை திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை திருச்சியை துரை வைகோவுக்கு கொடுக்க திமுக சம்மதித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதற்கான ஒப்பந்தமும் அடுத்த வாரத்தில் இருக்கும் என்று முதலமைச்சர் தமிழகம் திரும்பியதுடன் அந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று தெரிகிறது. திருச்சி ஏன் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா வைகோவுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே அவர் தனியாக கட்சி பிரித்து சென்ற போது கூட ஒரு நிறைய செல்வாக்கு நிறைந்த பகுதியாக திருச்சி இருக்கிறது. எனவே தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான தொடக்கமாக இருக்கக்கூடிய திருச்சியை நின்றால் நன்றாக இருக்கும். அதற்காக மதிமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்றதால் அங்கு தேர்தல் பணிகளையே தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதேபோல திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் நேரு ஆகிய 2 பொறுப்பு அமைச்சர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அண்மையில் கூட பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் துரை வைகோ நேர்ல போய் பார்த்தாரு. எனவே இந்த திரைமறைவு விஷயங்கள்லாம் கணிந்திருக்கின்றன. எனவே இந்த முறை வைகோவுடைய மகன் அந்த நிற்கிறது உறுதியாக இருக்கிறது. அதிமுகவும் அங்கு பலமான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த ராஜ்யசபா அவருக்கு அவருடைய அந்த எக்ஸ்பைரி ஆகும் போது அவருக்கு ராஜ்யசபாவும் மீண்டும் கொடுப்பதற்கு அந்த 6 ஆண்டு காலம் நிறைவடைந்தவுடன் மீண்டும் ராஜ்யசபா ஒன்று மதிமுக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.